பொறுத்திருந்து பாருங்கண்ணா. நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க, வந்து போய் பேசுங்க. நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு. வாங்க இங்க வாங்க. இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இது எப்படி ஒரு நிமிஷம் பிரதர், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்க சொன்னேன்? எங்க சொன்னேன்? எங்க சொன்னேன்? ஒரு நிமிஷம், எங்க சொன்னேன்? ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அண்ணாமலை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இது கடைசி பேட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அதிகாரமிக்க அண்ணாமலையின் கடைசி பேட்டியாக கூட இருக்கலாம். அண்ணாமலையை பற்றிய கடைசி பரபரப்பு செய்தியாக கூட இது இருக்கலாம். இனி பரபரப்பு செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்கிற மாதிரி இவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பிறகு கொஞ்ச நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலைக்கே ஒரு விஷயம் தெரிந்து விட்டதோ அப்படின்றது உறுதியாகுது. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணாமலை வந்து ஒரு 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 ஆக்ஷன் லீடர் அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா அவரை குறைத்து சொல்ல வேண்டாம். எப்படின்னா வாய்க்கு வந்தபடி பேசக்கூடியவர், மனசில் இருப்பதை மைண்ட் வாய்ஸை ஓப்பனாக பேசக்கூடியவர். அதனாலேயே பல நேரம் அவருக்கு சிக்கல் வந்துடும், மாட்டிக்குவார். அப்படி ஒரு சிக்கலில் தான் அவர் மாட்டினது. ஏன்னா திட்டம் அதுதான். அவர் கடைசியாக கொடுத்த பேட்டி பிரச்சனை ஆச்சே, அதோடைய திட்டம் அதுதான். நான் வந்திருக்கேன், நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், இப்போ எல்லா களத்தில் இறங்கிட்டேன், சொல்லுங்கள் யார் யார் இது இருக்குல்ல, டிவிஎஸ்சி இருக்குல்ல, எங்களுக்கு கூட்டணி தேவை அப்படின்னா நாங்கள் வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் செல் இருக்குல்ல, அதை ஏவி விடுவோம்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதுக்காக பயந்து என்கிட்ட கூட்டணி சேர்ந்து தான் ஆகணும், நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசியதுனால தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டிவிஏசி அப்படின்றது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் செல்லை வச்சு அப்போ ஏவுவோன்னு ஓப்பனாக சொன்னார் அண்ணாமலை. ஆனால் இவர்கள் திட்டமும் அதுதான். இதுக்கு தான் அவர்கள் திட்டமிட்டு இவர்களை மிரட்டி வந்தார்கள் அப்படின்றது உண்மை. ஆனால் அது வெளியில் தெரியாமல் அப்படியெல்லாம் இருக்குமா, அப்படிலாம் செஞ்சிட முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேக பார்வையோட பாதி பேர் இருப்பாங்களே. அந்த சந்தேகத்தை உடைத்து நாங்கள் தான் பண்ணுறோம், தைரியமாக களத்தில் நான் இறங்குறேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களான்ற ரேஞ்சுக்கு பேசிட்டார் அண்ணாமலை. அதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த பிளானையே ஒரே நிமிஷத்தில் புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். டோட்டலாக அவர்களை காலி பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்படின்னா ஒரு 6-7% வாக்கு வங்கி இருக்குது. இந்த வாக்கு வங்கி என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி கொள்கையினாலேயோ மோடியால் ஈர்க்கப்பட்டோ கிடையாது. இங்கே உள்ள திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலை உள்ளவர்கள், அதிமுக சார்பு நிலை எடுத்து கொண்டிருந்தவர்கள், பிராமின் கம்யூனிட்டி, இவர்கள்லாம் என்னென்னா அதிமுகவுக்கு தான் காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க, எகெயின்ஸ்ட் டிஎம்கே அப்படின்ற ஒரு மனநிலை உள்ளவர்கள். இவர்களுக்கு வந்து இப்போ சத்தம் போட்டு திமுக வந்து இப்போ மண்ணவாரி தூத்தி சேத்தை வாரி இறைத்து ஓப்பனாக இது வரைக்கும் யாருன்னா ஜெயலலிதா அப்போ எப்போயாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பார். அவர் கூட அப்படி பேசினது கிடையாது. ஆனால் வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு அவர் பின்னாடி போனவர்கள்லாம் என்னென்னா ஓப்பனாக திமுகவை தினந்தோறும் முதல்வர் குடும்பத்தையும் முதல்வரை பற்றியும் ஏதாவது ஒன்றை பேசி கொண்டிருந்ததுனால அதனால் ஈர்க்கப்பட்டு சிலர் ஒரு 1-2% பேர் வந்து பாஜகக்குள்ளே போனாங்க. அவர்கள் இறங்கினார்கள். அப்புறம் வந்து பணத்தை வைத்து பலரை கூட்டத்தை சேர்த்தாங்க. இப்படிலாம் எல்லாம் இருக்குது. அண்ணாமலையோட தினசரி பேட்டி இருக்கு இல்லையா, இது பலரை திமுக எதிர்ப்பாளர்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்ல அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நிலையில் தான் இப்போ அண்ணாமலை வந்து என்னென்னா ஓவராக ஏறி அடித்து எவனை வேணாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கோம், நம்ம வந்து டெல்லியில் போய் சொல்லி யாரை வேணாலும் தூக்கி உள்ள வைக்கலான்ற மாதிரி தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விஷயத்தில் சொல்லி அடித்தது போல் அண்ணாமலை சொல்லி ஒன்றும் இல்லாத கேஸில் மாதக்கணக்காக உள்ளே வச்சுருக்காங்க. என்ன தண்டனை வந்துருச்சா, தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சா, விசாரணை நடந்து பிடிக்கப்பட்டுருச்சா, எதுவுமே இல்லை. ஆனால் அவருக்கு பெயில் வழங்கப்படவில்லை, நீதிமன்றம் பெயில் வழங்கலை. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அப்போ வந்து வலுவாக பிடிச்சி போட்டால், அதாவது செந்தில் பாலாஜியை பிடிச்சி போட்டு நசுக்கி இப்படி காட்டும்போது மித்தவங்களுக்கெல்லாம் பயம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி, அதை திமுகவுக்கு மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்தணுன்றது தான் அண்ணாமலையோட தாட்டாக இருந்தது. அதை ஓப்பனாக சொன்னதின் விளைவு தான் எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போனது. எலெக்ஷன் முடிஞ்சாலும் இவர்கள் மீண்டும் ஏதோ அறகுறையில் ஜெயிச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக திருப்பியும் வந்து பாஜக பக்கம் தான் போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது வேறு விஷயம். ஸோ இப்போ அண்ணாமலைக்கு இந்த நெருக்கடி காரணமாக என்னென்னா டெல்லியில் அழைச்சிருக்காங்க. டெல்லியில் அழைச்சோடனே அங்கே என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் விசாரணை இதாக நடக்கிற இன்டர்வியூ நடக்குது, இங்கிட்டு 4 பேர் சேர், இங்கிட்டு 4 பேர் சேர் போட்டு உட்காந்து கேள்வி கேட்க போகிறாங்க, நான் பதில் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், புரியுதா? டெல்லியில் இதெல்லாம் நடக்க போகுது. அங்கே முக்கிய நட்டாவும் சரி அமித்ஷா போன்றவர்களும் நேராக உட்கார வச்சு கேள்விகளை கேட்பாங்க.
ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்றது உறுதியாயிடுச்சு. அதையும் இவர் மைண்ட் வாய்ஸாக இந்த ஒரு பேட்டி நான் போடுறேன் பாருங்கள், அதில் இவரோட மைண்ட் வாய்ஸ் அங்கேயும் வந்து பிரதிபலிக்கும். அதுலேயும் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லாரும் ஒரு ட்ராக் எடுத்து இப்படி போனால் நான் எதிர் ட்ராக்கில் போவேன், அப்போ தான் வந்து பாஜக வளர்க்க முடியும், அந்த ட்ராக்கில் போனால் பாரதிய ஜனதா கட்சி வளராது, அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ என்னென்னா மேலே ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். என்னென்னா தூக்கணும், இல்லை அதிகாரத்தை குறைக்க வேண்டும். அதிகாரத்தை பரவலாக ஏற்கனவே வந்து எலெக்ஷன் கமிஷனில் அப்படி தானே பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்றதுனால 3 எலெக்ஷன் கமிஷனரை போட்டு விட்டாங்க. இல்லை போட்டு விட்டாங்கன்னா 3 பேருக்குள்ளே சண்டை வரும், அது விளக்காமல் போயிடும். சரியா? அந்த வகையில் தான் இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. அது அந்த வீடியோ நம்ம நேற்றே போட்டிருக்கோம். அதனால் என்ன ஆச்சுன்னா, நிச்சயமாக அண்ணாமலை இனி அங்கு சென்று வந்து தைரியமாக பழைய மாதிரி பேச முடியாது. அப்போ மட்டும் கிடையாது, இப்பயும் பேசலை. எது கேட்டாலும் மேலே இடத்துல பார்த்துக்குவாங்க, எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துக்குவான்னு தான் 3 நாளாக பேட்டி கொடுத்துட்ருக்காப்புல. எங்கள் கூட்டணி நான் சொல்ல முடியாது பிரதர், எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்து. ஏன் அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்ல முடிஞ்சு, டிவிஎஸ்சியை வச்சு ஏடிஎம்கே காரணம்லாம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுருன்ற மட்டும் சொல்ல முடிஞ்சிச்சு. கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமைன்னு இவ்வளோ நாள் பேச தெரிஞ்சுது. இவ்வளோ நாள்னா பேசிகிட்டு இருந்தார். கூட்டணியை பற்றி எனக்கு தெரியாது பிரதர், நான் பேசிகிட்டு இருந்தார். எல்லா கூட்டணிக்கு நாங்கள் தாங்க தலைமை, பாஜக தலைமையில் கூட்டணிங்க, என்டிஏக்கு தலைமை பாஜக தலைமையில் கூட்டணி, அப்படி தானே பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் இப்போ ஏன் பயப்படுறாரு, பேக் அடிக்கிறாரு அப்படின்னா, மேலே ஆப்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ டெல்லி போயிட்டு வந்த உடனே இப்போ தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டியை நீங்கள் பார்த்துடணும். அந்த பேட்டியை பார்த்துருங்க. என்ன கருத்து தமிழகத்தில் வைக்கிறாங்களோ டாப் லெவல்ல, அதற்கு நேர் எதிரான ஒரு டெசிஷனை பாரதிய ஜனதா கட்சி எடுத்தா கட்சிக்கு நல்லா இருக்கும். அதனால் அந்த கருத்துக்கெல்லாம் வரவேற்கிறேன். காரணம், அவருடைய வெறுப்பை நம்ம மேல காட்டுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி மேல எல்லாத்துக்கும் வெறுப்பு இருக்கத்தானே செய்யுது. காரணம், இந்த கட்சி இஸ் தி ஒன்லி கிளீனஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா. அதனால இருக்கட்டும், அதை பத்தி வருகின்ற நேரத்தில் சரியான காலகட்டத்தில் பேசுவோம். பொறுத்திருந்து பாருங்கண்ணா. நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க, வந்து பேசுங்க. நீங்க வாங்க, பக்கத்துல வாங்க, பார்க்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு. வாங்க இங்க வாங்க, மக்கள் பார்க்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, தமிழக ஊடகம் பார்க்கணும். வாங்க. இல்ல உண்மையாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்கள தமிழக ஊடகம் பார்க்கணும். ஒரு நிமிஷம் லிசன் டு மீ. நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கன்னியூ பண்ணணும்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு 8 கோடி பேர் பார்க்கணும். நான் சொல்றது என்ன தப்பு? அண்ணா, கேள்விக்கு ஒரு மரபு இருக்குன்னு, அந்த மரபை தாண்டிட்டீங்கன்னா அண்ணாமலை யாரா இருந்தாலும் விட மாட்டான். நான் என்ன இந்த சீட்ல பச போட்டு, தயவுசெய்து நீங்க வாங்க சிஸ்டர், பார்க்கட்டும் மக்கள் உங்களை பார்க்க. இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இது எப்படி ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எங்க சொன்னேன்? ஒரு நிமிஷம், எங்க சொன்னேன்? தயவு செஞ்சு உங்க காதை நீங்க செக் பண்ணணும். இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய முதல் பணி விவசாயம். நான் அரசியல்வாதி இல்லையா? நான் முழு நேர அரசியல்வாதியா? கிடையவே கிடையாது. நான் அதுக்கு முழு நேர அரசியல்வாதி இருக்க போறேன்? கிடையவே கிடையாது. எதுக்கு முழு நேர அரசியல்வாதியா இருக்கணும்? ஊழல் செய்யறக்கா? எந்த வேலையிலும் வேலைன்னா அரசியல்வாதி. காலையில நைட் வரைக்கும் என்ன வேலை? அரசியல்வாதி. 7 நாள் என்ன பண்ணுவேன்? அரசியல்வாதி. 30 நாள் என்ன பண்ண? அரசியல்வாதி. இன்னைக்கு நான் விவசாயி தானே. விவசாயி இஸ் மை ஐடென்டிட்டி. பீயிங் a farmer is my identity. அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதிங்கிற ஐடென்டிட்டி எனக்கு. அதுக்கப்புறம் தான் பிஜேபிங்கிற ஐடென்டிட்டி. சோ விவசாயிங்கிற ஐடென்டிட்டில தெளிவா இருக்கு. அதை எப்ப விட்டு கொடுத்திருக்கேன்? இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு தான் அரசியல்வாதியா இருக்கேன். தோட்டத்துக்கு போலியா, காட்டுக்கு போலியா, ஆடு மாட்டை பார்க்கலையா? அதனால கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு சிஸ்டர். ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறேன். சொல்றது கேளுங்க. ஜேர்னலிசம்ல you should come very high in life. It needs a bit of ethics. It needs professional grounding. தப்புன்னு சொல்லுங்க, சரின்னு சொல்லுங்க. I am the first person to admire it. பட் கேள்விகள் முறையா இருக்கும். தவறா போயிடும். நீங்க எல்லாம் வளரணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், என்னுடைய ஆதங்கம் என்னன்னா நீங்க வளரணும்னு நினைக்கிறேன். அதுதான் ஆதங்கம் வருது. நீங்க அப்படியே இந்த சேனல், அதுக்கப்புறம் அந்த சேனல், 40 வயசுக்கு அப்புறம் எங்கேயும் ஆயிடக்கூடாது. You should go up in Delhi. டெல்லியில ஒரு நேஷனல் டிவியில தலைமை எடிட்டரா உட்காரணும். அதுக்கு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பக்குவமும் ஒரு ஷார்ப்னஸ் இருக்கு. ரேசர் ஷார்ப்பா இருக்கும். அதனால இல்ல நான் சொல்றது கேளு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சிஸ்டருக்கு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கணும். சொல்லுங்க. விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். விவசாயம் எது கேட்கறாங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் விவசாயம் பண்ணலையா? இப்ப விவசாயம் பண்ணிட்டு அரசு தவறா? அவங்க சிஸ்டரை டிஃபெண்ட் பண்றேன்னா சும்மா டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. இதை மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இந்த சேனல்ல போட்டு கீழே போய் கமெண்ட்ஸ்ல மக்கள் என்ன போடுறாங்க போய் பாருங்க. என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்? பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், நான் உங்கள்கிட்ட திரும்ப கேள்வி கேட்கறேன். எனக்கு உரிமை இருக்குல்ல தலைவா? கேட்கலாமல தலைவா? பேட்டி பார்த்தீங்களா? இதுலேயே அண்ணாமலையோடைய பயம், உதறல்,
அதாவது நடுக்கம், அதே மாதிரி வந்து ஒரு விரக்தி, தோல்வி எல்லாமே அதில் தெரியுது. இந்த பேட்டியிலே சொல்கிறார், நான் விவசாயி. என்றைக்கு விவசாயம் பார்த்தாரு? இப்போ நடைப்பயணம் 60 நாள் போனார். 60 நாள் நடைப்பயணம் போனாரா? வீட்டில் உள்ள ஆட்டு மாட்டை பார்த்தாரா? இல்லை அதுக்கு முன்னாடி கட்சி ஆஃபீஸில் இருந்தார், டெல்லியில் சுற்றிட்டு இருந்தார், எலெக்ஷனுக்கு வந்து பெங்களூர் கர்நாடகாவில் இருந்தாலும் அப்புறம் அவர் வீட்டு ஆட்டு மாடை யார் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? இவர் தான் தண்ணி காட்டினாரா டெய்லி போய்? சும்மா ஏன்னா விரக்தியின் விளிம்பில் இருக்கார் இப்போ அண்ணாமலை. என்னென்னா, என்னை தூக்குனா கூட நான் விவசாயம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கிட போகிறேன், எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு பெண் நிருபர் வந்து என்ன கேட்குறாப்புல அப்படின்னா, பதவியை விட்டு உங்களை நீக்கி விட்டோம் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பீங்களா அப்படின்றதுக்கு வெடித்து செதறினார் பார்த்தீங்களா அந்த பேட்டியில். ஸோ இந்த நிலையில் தான் அண்ணாமலை இருக்கார். அப்போ வந்து அண்ணாமலைக்கே தெரிந்து விட்டது என்ன அப்படின்னா, ஆட்டம் முடிஞ்சிச்சு, ஆட்டம் க்ளோஸு, நமக்கு செக் வச்சுட்டாங்க, நம்ம இன்னி வந்து ஒரு டம்மி பீஸாக தான் தொடர முடியும் அப்படின்ற குழப்பத்தில் 2 நாளாக இருக்கார். அருவாள்லாம் எடுத்து வெட்டிட்டு இருந்தார், அது செடியெலாம் வெட்டிகிட்டு இருந்தார். அது காரணம் என்னென்னா, அதாவது ஒரு பதட்டம், ஒரு என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல். இந்த பரீட்சையிலலாம் எழுதுகிறவன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிட்டான்னா ஒரு கதை சொல்லுவான். எங்கள் அண்ணா இது காமராஜர் அண்ணா படித்தாரா, கலைஞர் படித்தாரா, ஜெயலலிதா 10வது படித்தாங்க, ஃபெயில் ஆனால் அவங்க இந்த நாட்டை ஆளலையா, மோடி என்ன படித்தாரா, இப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் அதே பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டான்னு வைங்க, அதே வாய் வேறு மாதிரியாக பேசும். இல்லை இந்த அளவுக்கு நான் மார்க் எடுக்கலாம், இவங்கெல்லாம் எதுக்குங்க இருக்காங்க, எதுக்கு ஸ்கூலுக்கு வராங்க படிக்கிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க. இல்லை அதே மாதிரி பிஹேவியர் தான் கடந்த 2-3 நாட்டில் அண்ணாமலை பண்ணது. எங்கேயோ ஒரு ஊரில் போய் முள்ளு செடியெல்லாம் வெட்டிக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டு, ஏன்னா ஒரு 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 மண்ணின் மைந்தா, அதாவது என்னென்னா அவர் ஒரு விவசாயிங்க. அவர் எதாவது பிரச்சனைனா போய் வெட்டுவார். இவர் ஊர் பூரா போய் முள்ளு செடி வெட்டுவாரா? இந்த மாதிரி குழப்பமான மனநிலைக்கு வந்து மண்டை காஞ்சி போய், என்னடா கரியான ட்ராக்கில் போட்டு அந்த பிராமண லாபி வந்து நம்மளை காலி பண்ணிடுச்சு, இவ்வளோ நாள் அவங்களை அடியோடு காலி பண்ணி வேரோடு அறுத்து விட்டோன்னு நினச்சோம். ஆனால் வேரை விட்டு வச்சு தப்பாக போச்சு. ஏன்னா வந்து இந்த விநாயகம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி திருப்பி பிராமின் லாபி உள்ளே வந்துச்சு. மீண்டும் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம், இந்த அடுத்த 10 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பூரா பிராமணர்களோட டாமினேஷனில் தான் பிஜேபி ஆஃபீஸ் இருக்க போது, பழையபடி திரும்ப போகுது. பழையபடி வந்து பாஜக நோட்டா கீழே போகுதுன்றது வேறு விஷயம், சரியா? ஆனால் அண்ணாமலையோடைய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, அவர் பவர் கொடுத்து வச்சுருந்தாங்களே, அது வந்து இன்றோடு இந்த டெல்லி போகிறதோட முடிவுக்கு வருது. டெல்லி போவதற்கு முன் அண்ணாமலை, டெல்லி போயிட்டு வந்ததுக்கு பின் அண்ணாமலைன்றது அவரோட வாழ்க்கையிலே ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிரும். அவர் என்ன பணம் அதை பற்றிலாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பணம் பண்ணுறதா, செலவு பண்ணுறதா, ஊர்வலம் போகிறேன், உண்ணாவிரதம் இருக்கேன், பேசுகிறேன்றதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி தான் தோன்றித்தனமாக கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே இப்படி பேசும்போது என்ன டெய்லி சொல்லிக் கொடுத்து அனுப்ப முடியும், அண்ணாமலை இப்படி தான் பேசணும் அப்படின்னு அதை யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதனால் பிராமின் டாமினேஷன் மீண்டும் பிஜேபிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அக்கா வேறு ஏறி அடிச்சனத்தையும் சொல்லியிருக்காங்க, விநாயகனத்தையும் சொல்லியிருக்காரு. இப்படி ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கடைசியில் அண்ணாமலையை ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நபராக, அதாவது ஒரு வீரமாக வளம் வந்து எல்லாத்தையும் கல்லை எடுத்தால் போகிற வர மாதிரிலாம் எரியிறது அப்படின்றது அண்ணாமலை இன்னி கையை வந்து கல் பக்கமே போகாது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அவருடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாகி விட்டது. இனி அண்ணாமலையோட அரசியல் எப்படி இருக்க போகிறது? இனி சைலண்ட் ஆகி ஊர்லேயே இருப்பாரா? எலெக்ஷனில் சீட்டு கொடுத்தா நிற்பார், இல்லைனா இந்த யாத்திரை ஒன்று இருக்குல்ல, இது பாதி பேலன்ஸ் இருக்குது. அதனால் இந்த யாத்திரையை போய்ட்டு யாருக்கும் பேட்டி கொடுக்காம காசு கொடுத்து இந்த யாத்திரை இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திரும்ப சொன்ன மாதிரி மத்திய பிரதேஷ்க்கோ, ராஜஸ்தானுக்கோ, கர்நாடகாவுக்கோ அவர் அனுப்பப்படுவார். அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றது, பாஜக தோத்துச்சுன்னா அகில இந்திய அளவில் பாஜக இல்லாமல் போயிடும். பாஜக வந்து அறகுறையாக வந்து ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இவர்களுக்கு கேம் வேறு மாதிரி இருக்கும். அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.